வாக்குல இருந்து 4% மாறினதுக்கு குறிப்பா சாட்டை திருமுருகன், இடும்பவனம் கார்த்திக், சிவசங்கரன் போன்றவர்கள் விஜய் மீது வேணுமெனே விமர்சனம் வச்சாங்க திமுக விட்டுட்டு. அதுதான் அந்த 4% வாக்கு கம்மியாயிட்டுங்கிறாங்க. நான் ஒரே ஒரு தடவை எங்க அண்ணி திரிசா மட்டும் தான் விமர்சனம் வச்சனே தவிர மத்தெல்லாம் சொல்லல. அதுவும் கூட எதிர்காலத்தில் அப்படி ஒன்று ஆயிடக்கூடாது. அண்ணன் விஜய் ஒரு என்ன சொல்றது, அவர் மேல இருந்த ஒரு கரிஷ்மான்னு சொல்றாங்க எல்லா பேரும், எனக்கு தெரியல. ஒரு திரை இதுல அண்ணன் மேல இருக்க பட்டியல எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. நாளைக்கு அண்ணன் இந்த கட்சியை வளர்த்து ஒரு பெரிய ஒரு அதிமுக மாதிரியான எதிர்காலத்தில் ஐயா, அதாவது கடந்த காலங்களில் ஐயா எம்ஜிஆர் எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையை, அதிமுகன்ற ஒரு கோட்டையை உருவாக்கி அம்மையார் ஜெயலலிதா கையில் கொடுத்துட்டு போனாங்க. அம்மையார் ஜெயலலிதா கூட அவங்களால முடிஞ்ச அளவு ஒரு நல்லாட்சியை கொடுத்தாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். முடிந்த அளவு, நான் சொல்றது முழுமையாக இல்ல. நாம் ஒரு கட்சி ஒரு திட்டமிடல் வச்சிருக்கோமே, அந்த அளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ அவங்களால முடிஞ்ச அளவு கொடுத்தாங்க. எதிர்காலத்தில் இப்படி ஒரு ஒரு நிகழ்வு வந்துடக்கூடாதுன்றக்காக நான் ஒரு இடத்துல விமர்சனத்தை தவிர, நான் அதிகபட்சமாக தாவேக்காவை 2 இடத்துல நம்ம 2 மேடைகள். அதுவும் காரணம் என்னன்னா, என்னை அவங்க நிறைய ட்ரோல் பண்ணிட்டே இருந்தாங்க. இல்ல 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 அதாவது ஒண்ணு தெரிஞ்சுங்க, இதே நாம் ஒரு கட்சி ஜெயிச்சிருந்தா சாட்டை துரைமுருகன் தான் பேசினதுக்கான காரணம், சாட்டை துரைமுருகனாலே ஜெயிச்சுன்னு சொல்லுவீங்களா? இடும்பவன கார்த்தியாலையும் சிவசங்கரனாலே ஜெயிச்சுன்னு சொல்லுவீங்களா? அதுவல்ல. அதாவது அவருக்கு கொடுக்கப்பட்ட பணி, அண்ணன் என்ன அவருக்கு பணி கொடுத்தாரோ அதை அவர் செய்யறாரு. அதனாலதான் அவங்க தோத்தாங்கன்னு சொல்றதுங்கிறது ஒட்டுமொத்தமா ஒருத்தர் தலையில ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு போறது மாதிரி இருக்கும். அதுக்கு நான் என்னுடைய கருத்து அப்படி சொல்வது சரியா இருக்காது. நாம ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கோம். மிகப்பெரிய ஒரு பாடத்தை நம்ம இதுல கத்துக்கிறோமே தவிர யாரு மேல பழி போடன்னு பார்க்க கூடாது. நான் என்ன சொல்றேன், என்னிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு கடமை இருக்கு. 8% வாக்கு வாங்கல அப்படிங்கிறத நான் உணர்றேன். நானும் இந்த கடுமையான உழைப்பை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் அடிப்படையில் கட்டமைப்பை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இன்னும் அடிப்படையில் நம்ம பேசின காணொலிகளை இந்த மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். சோசியல் மீடியாவை, சமூக வலைதளங்களை நிறைய பயன்படுத்தணும். அதை தான் நம்ம செய்ய தவறிட்டோம். சமூக வலைதளங்களில் சீமானனை 2009 பேசினது என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் பேசியிருக்காரு. 2009 ஒன்று சொல்லியிருப்பாரு, எதிர்காலத்தில் இந்த மலையை பூரா உடச்சி எடுத்துருவாண்டா, கவனமா இருக்கடா, மேற்கு தொடர்ச்சி மலை என்பது தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய அரண், அது தமிழ்நாட்டுக்கான மிகப்பெரிய செல்வ பூமி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப 2009 சொன்னதை 2015 இருந்து 2026 வரை தொடர்ச்சி அடிச்சு நொறுக்குனாங்க. அதை பூரா அண்ணன் சொன்னதை நம்ம எடுத்து காட்டிருக்கலாம். 2009 அண்ணன் எதிர்காலத்தை கணிச்சு சொன்னாரு, அது போல நடந்திருக்கு பாரு. அப்ப மனோ தங்கராஜ் எந்த அளவுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை நாசப்படுத்திருக்காரு பாரு. இதற்கு காரணமா இருந்த திராவிட கட்சியில ஒழிக்கணும். இப்படி நம்ம பேசியிருக்கணும். நம்ம தாவேக்காவே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் நம்ம திமுகவை அதிகமாக விமர்சிச்சிருக்கணும். ஆளுங்கட்சி யாரு? திமுக. நம்மளுடைய விமர்சனங்கள் யாரை நோக்கி இருந்திருக்கணும்? திமுகவை நோக்கி இருந்திருக்கணும். நம்மளுடைய அடி எங்கே இருந்திருக்கணும்? திமுக நோக்கி இருந்திருக்கணும். நாம திமுகவை தவற விட்டுட்டோமோ அப்படின்ற கருத்து எனக்கு இருக்கு. அதனால நம்மளுடைய 8% வாக்கு, நான் என்ன சொல்ல வர்றேன், நம்மளுடைய வாக்கு யார்கிட்ட இருந்து எடுக்கணும்? அடுத்த தலைமுறையுடைய பழைய வாக்குகள், அதான் அடுத்த தலைமுறையுடைய புதிய வாக்குகள். பழைய வாக்குகள் யாரெல்லாம் திமுகவினுடைய கொடுமைகள், திமுக அரசாங்கத்தால் நடத்தப்பட்ட கொடுமைகள், அந்த அரசாங்கத்தில் இருந்த அதிகாரிகள், IAS, IPS அதிகாரி அல்லது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு ஊராட்சி செயலாளர்ல இருந்து மேல இருந்த IAS அதிகாரி, தலைமைச் செயலாளர் வரை யாரெல்லாம் என்னென்ன கொடுமைகள் செஞ்சாங்க, அந்த கொடுமையில கஷ்டப்பட்டு நின்ற மக்கள், வேதனைப்பட்டு நின்ற மக்கள், அந்த வாக்கையே நம்ம வாங்க தவறிட்டோம். புரியுதுங்களா? இப்ப ஜென்சி கிட்டு பூராமே ஒரு மாற்றம்ன்ற விரும்பி மாற்றத்துக்காக மக்கள் அண்ணன் விஜய் ஓட்டு போட்டாங்க, மத்தவங்க ஓட்டு போட்டாங்க. தெளிவானவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுடைய வாக்கை நம்ம ஏன் வாங்க தவறிட்டோம்? ஏன் வாங்கின வாக்க தக்க வைக்கல? அப்படிலாம் நம்ம பார்த்தோம்னா மக்கள் ஏன் ஜெயிக்காத விஜயனை விமர்சனம் பண்றாங்கன்ற மாதிரி கூட யோசிச்சிருக்கலாம். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இதை யாரும் சொல்லலாம். அதனால நான் என்ன நினைக்கிறேன், நம்ம இன்னமும் திமுக அடிபட்ட பாம்பு. சரிங்களா? அவருடைய நாம இன்னமும் இப்ப நாம விமர்சிக்க வேண்டியது ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால அண்ணன் விஜயும் மாண்புமிகு தமிழக முதல்வரையும் ஒரு சரியான வழி நடத்தக்கூடிய எதிர்கட்சியா நம்ம இருக்கணும். அதே நேரத்தில் மீண்டும் திமுகவும் அதிமுக எந்திரிச்சிட கூடாது. அதுல நம்ம ரொம்ப சரியா இருக்கணும். ஏன்னா இப்ப அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு துரோகம் செஞ்சிருக்காங்கன்ற இந்த துரோகத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். நான் கொண்டு போய் நத்த விஸ்வநாதன் அதிமுகவுக்கு என்ன துரோகம் செஞ்சாரு நத்தத்துல போய் பேசணும். அது என்னுடைய கடமை. நான் நத்தத்துல போய் இனிமேல் என் கட்சியை கட்டமைக்கும் போது எனக்கு வாய்ப்பு அளிச்ச அம்பாசமுத்திரத்தையும் நான் பார்க்கணும். அதே நேரம் என்னுடைய சொந்த தொகுதியான நத்தத்திலையும் போய் அங்க அம்பாசமுத்திரத்துல இசைக்கு எப்படி எல்லாம் அதிமுக துரோகம் செஞ்சாரு அப்படின்னு அந்த மக்களுக்கு கொண்டே காட்டணும். அதிமுகவுக்கு துரோகம் செஞ்சா ஐயா இசைக்கு சுப்பையாவும் ஐயா நத்த விஸ்வநாதனும் இந்த மக்களுக்கு துரோகம் செய்ய எவ்வளவு நேரம் ஆயிரும் அப்படிங்கிறத நம்ம போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்கு. இதே காலகட்டங்களில் திமுகவே நம்ம அடிக்க வேண்டியது இருக்கு. வீழ்ந்த திமுக வீழ்ந்ததாவே இருக்கணும், வீழ்ந்த காங்கிரஸ் வீழ்ந்ததாவே இருக்கணும். ஆனால் மீண்டும் காங்கிரஸ் உயிர்ப்பிச்சிட்டாரு அண்ணன் விஜய், அப்படி நினைச்சுக்கிறாரு. ஆனால் ஒருவேளை அண்ணன் விஜய் விட்டாலும் நாம விட போறதில்ல, அவ்வளவு சீக்கிரம் காங்கிரஸ் விட போறதில்ல, இனப்படுகொலை விட போறதில்ல. இந்த இனப்படுகொலைனால நாம ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிறோம், இதற்கு முன்னாடி நாம வீழ்த்தின காங்கிரஸ் அண்ணன் ஒரு அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கொடுத்துறாரு. ஆனால் அந்த நம்பிக்கையை நம்ம வீழ்த்தி, நீங்க உங்களுக்கு மக்கள் வாக்குறுதி கொடுத்திருந்த மக்கள் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தாங்க. அந்த மாற்றம் உங்களை விட்டு கை நழுவி போகுதுன்னா அதுக்கு மிகப்பெரிய காரணமாக நீங்கள் கூட்டணியில சேர்த்த காங்கிரஸா தான் இருக்கும் அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் உணர்த்தணும். இதுதானே தவிர தனிப்பட்ட முறையில் சாட்டை துரைமுருகன் மேலேயோ அல்லது தம்பி இடும்பவனம் கார்த்தி மேலேயோ அல்லது நத்த சிவசங்கரன் மேலேயோ குறை சொல்லி ஒரு குற்றத்தை ஒரு 3 பேர் மேல 5 பேர் மேல சுமத்துவதுங்கிறது நாகரிகமா இருக்காது, அது சரியாவும் இருக்காது. அவங்க யாரா இருந்தாலும், இப்ப நான் இருக்கேன்னா நானும் என்னுடைய தவறுகளை மாத்திக்கிறேன், திருத்திக்கிறேன். அதே மாதிரி தான் கட்சிக்குள்ள இருக்க ஒவ்வொரு நபர்களும் ஒவ்வொரு களப்பணியாளர்களும் நாம இந்த தோல்வியில இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறோம். அந்த பாடத்தின் மூலமா இன்னும் கடுமையா உழைக்கணும். இங்க பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், நம்மள்ட்ட திரை கவர்ச்சி இல்ல.
ஆனால் நல்ல திட்டமிடல் இருக்கு, நல்ல கருத்தியல் இருக்கு, நல்ல புரட்சிகரமான கருத்தியலையும் திட்டமிடலையும் நம்ம கையில் இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரனையும் மாவீரர்களுடைய கொள்கையை கொண்டு போய் சேர்த்தாலே மக்கள் நம்மளை ஒருபோது விட மாட்டான். அவங்களுக்கு கிடைச்சிருக்க தற்காலிக வெற்றி, நம்மளுக்கு கிடைக்க போது நிரந்தர வெற்றி நோக்கி ஓடுவோம். யாரையும் குறை சொல்ல வேணாம். உழைத்த அனைவருக்கும் நன்றி. நான் திரும்பவும் சொல்றேன், ஒருவேளை நாம் தமிழர் கட்சி இந்த தடவை நம்ம ஒரு 120 சீட்டு ஜெயிச்சு நம்ம ஆட்சி அமைச்சிருந்தோம்னா இந்த வெற்றிக்கு போறதுக்கு காரணம் சாட்டை துரைமுருகன் தான். ஆகவே அவரை வந்து எம்எல்ஏ ஆகாட்டி அமைச்சராகுவோம்னு சொல்லுவோமானா சொல்ல மாட்டோம். அவர் ஜெயிக்கவே இல்லைங்க, தேர்தலில் போட்டியிடல. ஆனா சாட்டை துரைமுருகன் தான் ஜெயிச்சது காரணம். இடுமோன கார்த்தி ஜெயிச்சது காரணம். இடுமோன கார்த்தி தேர்தலில் நின்று, ஆனா சாட்டை துரைமுருகன் தேர்தலில் நிக்கல. அப்ப சாட்டை துரைமுருகன் கூப்பிட்டு ஒரு தற்காலிக அமைச்சரா கொடுக்குற 6 மாசத்துல தேர்தல் நின்று ஜெயிச்சிங்கன்னு சொல்லுவோமா? புரியுதுங்களா? ஒரு நபர் மேல அவன் நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒவ்வொரு நபரும் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காங்க, ஒவ்வொரு நபரும் கடின உழைப்பு கொடுத்திருக்காங்க. அந்த நன்றியை மறக்க வேண்டாம். எல்லாருக்கும் நன்றி சொல்லுவோம், இன்னும் கடுமையான உழைப்பை கொடுப்போம். தனிநபர்கள் மேல ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டாம் அப்படிங்கிற என்னுடைய தாழ்மையான கருத்து.